அனைவருக்கும் வணக்கம். எம்எஸ்சி ஓடியில் ஒரு யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். ஷோ தட் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இன்டெக்ரல் -1 to 1 pn of x into pm of x into dx equal to 0 for n not equal to m. இதை பார்த்தீங்கன்னா நம்ம இது முந்தின காணொலியில் இந்த பார்ட் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதுதான் ஆர்த்தோகோனல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லெஜெண்டர் பாலினாமியல்னு இருக்கும் உங்களுக்கு. அது வேணும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம இந்த செகண்ட் பார்ட் தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இன்டெக்ரல் -1 to 1 p square n of x dx equal to 2 by 2n plus 1. ஸோ இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஜெண்டர் பாலினாமியல், அதாவது nth லெஜெண்டர் பாலினாமியல், இது நான் போன காணொலியிலே சொல்லியிருப்பேன். pn of x equal to 1 by 2 power n into n factorial into n time differentiation of x square minus 1 the whole power n. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ nth லெஜெண்டர் பாலினாமியல் இது வந்து ரோஜர் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க சில டெக்ஸ்ட் புக்கில். அந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த இன்டெக்ரல் தான் இல்லையா, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இன்டெக்ரல் -1 to 1 pn of x into pn of x dx equal to இன்டெக்ரல் -1 to 1 pn of xக்கு பதிலாக இந்த டெஃபினேஷன், இந்த ரோஜர் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 by 2 power n into n factorial into the nth derivative இல்லையா, the d power n of the nth derivative of x square minus 1 the whole power n into again one more time இன்னொன்று pn of x தான் இல்லையா. ஸோ 1 by 2 power n into n factorial into nth derivative of x square minus 1 the whole power n into dx. இது பாருங்க, 1 by 2 power n into 1 by 2 power n into n factorial வந்து கான்ஸ்டன்ட் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் வெளியே எடுத்துடுறேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by 2 power n into n factorial the whole square integral -1 to 1 nth derivative of x square minus 1 the whole power n into nth derivative of x square minus 1 the whole power n dx. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் எப்படி சொல்லுவோம், இன்டெக்ரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெக்ரல் v du. ஓகே, இந்த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இது யூனா ரிமைனிங் dv ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ u ஈக்குவல் டு nth டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் பவர் n. இப்போ இது வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ண du பை dx வரும். வெறுமனே duன்னு எழுதும்போது இங்கே இன்ட்டு dx எழுதுவோம். இது ஏற்கனவே n டைம் டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. ஒன் மோர் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது n plus 1th derivative of x square minus 1 the whole power n into dx. ஓகே, இந்த ரிமைனிங் பார்ட் ஃபுல்லாக dv இல்லையா. அப்போ dv ஈக்குவல் டு nth derivative of x square minus 1 the whole power n dx. இதை நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு v கிடைக்கும். ஸோ v ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர் போயிட்டு இங்கே இருக்கிற வேரியபிள் v வருது. இப்போ இங்கே n டைம்ஸ் டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. அப்போ ஒரு டைம் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு n பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர் 1 குறையும். இங்கே n டைம்ஸ் டிஃப்ரென்சியேஷனாக இப்போ n minus 1 டைம்ஸ் டிஃப்ரென்சியேஷனாக இருக்கும் கிடைக்கிற ஆன்சர். ஓகே, ஸோ n minus 1 டைம் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இதை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டெக்ரல் -1 to 1 pn of x into pn of x dx வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், p ஸ்கொயர் n of x நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இன்டெக்ரல் -1 to 1 pn ஸ்கொயர் x dx ஈக்குவல் டு, இந்த டேர்ம் அப்படியே இருக்கும் இல்லையா. ஸோ 1 by 2 power n into n factorial the whole square into இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது u into v. ஸோ இதுதான் u, இதுதான் v. இப்போ nth டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 the whole power n into n minus 1th டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இதுக்கு லிமிட், இங்கே லிமிட் இருக்குது -1 to 1. இது uv மைனஸ் இன்டகிரல் v du. ஸோ vன்றது இது இல்லையா. ஸோ n minus 1 டைம் differentiation of x square minus 1 into duன்றது வந்து n plus 1 time differentiation. இப்போ n plus 1 time differentiation of x square minus 1 into dx. ஓகே, இது ரெண்டு டேர்முக்கு காமனாக தான் இது இருக்குது. ஸோ நான் ப்ராக்கெட் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரைட்டா.
இப்போ இங்கே லிமிட் அப்ளை பண்ணணும், நம்ம அப்பர் லிமிட் லோயர் லிமிட் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னு பார்க்குறோம். இங்கே n டைம் டிஃப்ரென்சியேஷன் இருக்குது, இங்கே n-1 டைம் டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. ஏதாவது ஒன்று நம்ம சொன்னாலே இன்னொன்று தெரிஞ்சிடும். ஸோ நான் ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இப்போ d ஆஃப் x² - 1 த ஹோல் பவர் n, லைக் எக்ஸ் பவர் n டைப்பில் இருக்குது இல்லையா? அப்போ நமக்கு என்ன வரும், n இன்ட்டு உள்ளே இருக்கிற டேர்ம் த ஹோல் பவர் n-1 இன்ட்டு செயின் ரூல். x² - 1 எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x வரும். இதை நான் செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ d² ஆஃப் அதாவது செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் x² - 1 த ஹோல் பவர் n. ஸோ இங்கே என்னன்றது கான்ஸ்டன்ட், யூவி ரூல் அப்ளை பண்ண போகிறோம். ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இன்னொன்று வச்சுக்க போகிறோம். ஸோ என்ன வச்சுக்கிறேன், x² - 1 த ஹோல் பவர் n-1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா n-1 இன்ட்டு x² - 1 த ஹோல் பவர் n-2 இன்ட்டு செயின் ரூல் அப்ளை பண்ணுறது 2x வரும். ஏற்கனவே ஒரு 2x இருக்குது, அப்போ 2x த ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? ப்ளஸ் இப்போது இந்த n இன்ட்டு x² - 1 த ஹோல் பவர் n-1 ஆசெட்டிஸ் வச்சுக்க போகிறேன். ஸோ n இன்ட்டு x² - 1 த ஹோல் பவர் n-1 இன்ட்டு 2x எக்ஸை பொறுத்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2. ஸோ பாருங்கள், ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது x² - 1 இருக்குது, ரெண்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ரெண்டு டேர்ம் வந்துருக்கு, ரெண்டுத்துலேயும் x² - 1 டேர்ம் இருக்குது. இப்போ இது எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் 1 போட்டு பாருங்கள், 1² 1 - 1 0 ஆகிடும், -1² 1 - 1 0. இதுவும் அதே போல் தான். ஸோ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் எந்த டெரிவேட்டிவ் எடுத்தாலும் நமக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ அப்போது இந்த ஃபஸ்ட் டேர்ம் இருக்குது இல்லையா, இது n டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கும், இது as a factors of x² - 1 இருக்கும். இதுவும் n-1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது as a factors of x² - 1 இருக்கும். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போடும்போது இந்த ஃபஸ்ட் டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது 1/2 பவர் n இன்ட்டு n ஃபேக்டர் த ஹோல் ஸ்கொயர், மைனஸ் சைன் இருக்கும், மைனஸ் இன்டெக்ரல் இது இருக்குது. ஓகே, அது எழுதலாம். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ n டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இதனோட டெரிவேட்டிவில் x² - 1 as a ஃபேக்டராக இருக்கும். நீங்கள் n-1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் x² - 1 as a ஃபேக்டராக இருக்கும். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த ஃபஸ்ட் டேர்ம் வந்து 0 ஆகிடும். 0 ஃபார் +1 போட்டாலும் 0 ஆகிடும், -1 போட்டாலும் 0 ஆகிடும். ரிமைனிங் இருக்கிற டேர்ம் மட்டும் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஒரு டைம் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு மைனஸ் சைன் வந்திருக்கு. ஓகே, ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது பாருங்கள், ஆக்சுவலி நமக்கு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான், -1 to 1 இருக்குது, இங்கேயும் d பவர் n இருக்குது, அதாவது nth டெரிவேட்டிவ் இருக்குது. ஒரு டைம் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்னவா வந்திருக்குன்னா -1 வந்திருக்கு, கான்ஸ்டன்ட் டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்குது. இங்கே n-1 இருக்குது, n+1 இருக்குது. ஓகே, இப்போது ஒரு டைம் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது இங்கே ஒன்று ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்போ ரெண்டு டைம் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணால் இதில் 2 ரெடியூஸ் ஆகும். அப்போ n-1 டைம் நான் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணுறேன்னா இந்த டெரிவேட்டிவ் ஃபுல்லாக போயிட்டு x² - 1 மட்டும் வந்திருக்கும். அப்போது இங்கே பாருங்கள், இந்த டேர்ம் என்ன இருக்கணும், ஒரு டைம் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது +1 வந்திருக்கு. அப்போ ரெண்டு டைம் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணால் n+2 வந்திருக்கும். அப்போது இன்னொரு n-1 டைம் நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா 2n வந்திருக்கும். ஸோ அதுதான் நான் எழுத போகிறேன். ஸோ ஏற்கனவே ஒரு டைம் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், இன்னும் n-1 டைம் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஏற்கனவே ஒரு -1 இருக்குது, அப்போ இன்னொரு n-1 டைம்ஸ் மைனஸ் வரும். அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா -1 பவர் n, ஏன்னா ஒரு வாட்டி அப்ளை பண்ணுறது ப்ளஸ் n-1 1 + n-1ன்னு சொல்லும்போது ஓவரால் n டைம்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால் இங்கே -1 பவர் n டிவைடட் பை, ஸோ டினாமினேட்டரில் இருக்கிற கான்ஸ்டன்ட் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்க போது 2 பவர் n இன்ட்டு n ஃபேக்டோரியல் த ஹோல் ஸ்கொயர் இன்டகிரல் -1 to 1. ஏன்னா நமக்கு இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷனில் இன்டகிரல் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து இங்கேயும் n டைம் டிஃப்ரென்சியேஷன், இங்கேயும் n டைம் டிஃப்ரென்சியேஷன் தான், nth டெரிவேட்டிவ் தான் இருக்குது. ஒரு டைம் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு இன்டகிரல் சிம்பிள் வந்து ஒரு மைனஸ் சைன் வந்து இங்கே 1 குறைஞ்சிச்சு, இங்கே 1 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், n-1 டைம் அகெயின் நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்பொழுது -1 பவர் n இருக்கும், இன்டகிரல் அப்படியே இருக்கும். இந்த டெரிவேட்டிவ் போயிட்டு நமக்கு என்ன மட்டும் வந்திருக்கும், x² - 1 மட்டும் வந்திருக்கும். இங்கே நமக்கு என்ன வந்திருக்கும், ஏற்கனவே n+1 இருக்குன்னா இது ஒரு n-1 டைம் பண்ணும்போது இங்கே n-1 ஆட் ஆகும். ஆக்சுவலாக 2n வருதுன்னு அர்த்தம். ஆஃப் x² - 1 dx +1 - 1 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது நம்ம சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -1 பவர் n by 2 பவர் n into n factorial the whole square -1 to 1
ஸோ n + n சொல்லும்போது 2n. ஸோ 2n டைம் differentiation of x square minus 1 into இது தனியாக இருக்குது x square minus 1 dx. ஓகே, இப்போ நமக்கு பாருங்களேன், இப்போது n டைம் differentiation of x power n. நீங்கள் ஒரு டைம் differentiate பண்ணிங்கன்னா n into x power n minus 1. இன்னொரு டைம் பண்ணும்போது n into n minus 1 into x power n minus 2. அந்த மாதிரி நம்ம n டைம் differentiate பண்ணும்போது n factorial வரும். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குது, 2n டைம் differentiation of, இங்கே பவர் n இருக்குது, சாரி, இந்த இடத்துல பவர் n இருக்குது, இங்கேயும் பவர் n இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த டெரிவேட்டிவ் மட்டும்தான் போகுதே ஒழிய உள்ளே இருக்கிற இந்த ஃபங்க்ஷன்லாம் அப்படியே தான் இருக்குது, பவர் என்லாம் அப்படியே தான் இருக்குது. நான் இங்கேயும் மிஸ் பண்ணியிருக்கேன், எங்கெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கணும் பவர் n போட்டுக்கோங்க இந்த இடத்துல, சாரி. ஸோ எல்லா இடத்துலையும் இங்கே உள்ளே இருக்கிற அந்த டெரிவேட்டிவ் ஆப்ரேட்டருக்குள்ளே இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் பவர் n தான், அதில் எந்த சேஞ்சஸ் கிடையாது. ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் பவர் n. இப்போ இங்கே வந்து எக்ஸோட பவர் என்னாக இருக்கிறதுனால n ஃபேக்டோரியல் வருது. இங்கே எக்ஸோட பவர் இந்த பைனாமியல் சீரிஸ் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் n பண்ணும்போது எக்ஸ் பவர் 2n வரும். அப்போ இதை 2n டைம்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது கிடைக்கிற ஆன்சர் வந்து 2n ஃபேக்டோரியல். அப்போது இந்த 2n டைம்ஸ் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் பவர் n-க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், 2n ஃபேக்டோரியல் போடலாம். ஓகே, இப்போ இந்த 2n ஃபேக்டோரியல்ன்றது கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். -1 பவர் n இன்ட்டு 2n ஃபேக்டோரியல். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் பவர் n இருக்கு இல்லையா, இதில் நான் மைனஸை வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா -1 பவர் n இருக்கும். அப்போ -1 பவர் n வெளியே எடுத்துடுறேன். இப்போ இங்கே இன்டெக்ரல் -1 to 1 2n ஃபேக்டோரியல் வெளியே எடுத்துட்டோம். இதில் மைனஸை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இது 1 - x ஸ்கொயர் த ஹோல் பவர் n dx-ஆக இருக்கும். இங்கே டிவைடட் பை 2 பவர் n into n ஃபேக்டோரியல் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு இது சிமெட்ரிக் இன்டர்வலாக இருக்குது, -1 to 1 இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்றது ஈவன் ஃபங்க்ஷன், இந்த பாலினாமியல் ஈவனாக இருக்குது. இது ஆக்சுவலாக ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கிறது இந்த ட்வைஸ் 0 to a நம்ம எழுதலாம், 0 to 1 எழுதலாம் சிமெட்ரிக் இன்டர்வலாக இருந்துச்சுன்னா. அதே போல் -1 பவர் n into -1 பவர் n-னா பவர்ஸ் ஆட் பண்ணும்போது -1 பவர் 2n into 2n ஃபேக்டோரியல் divided by 2 power n into n factorial the whole square into, இங்கே தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, twice 0 to 1 1 - x square the whole power n dx. ஓகே, இப்போ -1 ஸ்கொயர்னு வந்தாலே நமக்கு என்ன ஆகும், -1ஓட பவர் ஈவனாக இருந்தால் +1 ஆகிடும். ஸோ -1 பவர் 2n வந்து +1. அப்போ இதை விட்டுடலாம், ரிமைனிங் இருக்கிறது மட்டும் நான் எழுதுகிறேன். 2n factorial into 2 divided by 2 power n into n factorial the whole square. இப்போ இந்த இன்டெக்ரல் இருக்கு இல்லையா, இந்த இன்டெக்ரலில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இது டேரெக்டாக நம்ம இன்டெக்ரேட் பண்ண முடியாது, சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்ளை பண்ண போகிறேன். புட் x ஈக்குவல் டு சைன் தீட்டா. இப்போ 1 - x ஸ்கொயர் என்ன வரும், 1 - சைன் ஸ்கொயர் தீட்டானா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, அப்போ இந்த 1 - x ஸ்கொயர் பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் பவர் n சொல்லும்போது இது காஸ் பவர் 2n தீட்டா இன்ட்டு dx இருக்குது. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணிங்கன்னா dx பை டி தீட்டா. அப்போ நான் வெறுமனே dx எழுதும்போது இங்கே இன்ட்டு டி தீட்டா வரும். சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா. அப்போ அந்த dxக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், காஸ் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. இங்கே இருக்கிற லிமிட் எக்ஸுக்கான லிமிட், அப்போ கரஸ்பாண்டிங் லிமிட் ஃபார் தீட்டாக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வென் x 0னா இதில் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா sin theta equal to 0 implies சைனோட எந்த ஆங்கிளுக்கு அது 0 இருக்குன்னா மினிமம் வேல்யூ 0 தான். ஓகே, அதே போல் when x equal to 1 sin theta equal to 1 implies sin 90 தான் 1. அப்போது இந்த லிமிட் நமக்கு என்ன மாறும் அப்படின்னா 0 to π/2 நமக்கு சேஞ்ச் ஆகுது. ரெண்டுமே காஸ் இன்ட்டு காஸ் இருக்குது. அப்போ த ஹோல் பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 2 பவர் n இருக்குது, இங்கே பவர் 1னா பவர் 2n + 1 நம்ம எழுதலாம். ஸோ அதை எழுதிட்டேன்னா இப்போ லிமிட் 0 to π/2 அப்படி வந்து காஸ் பவர் n தீட்டா டி தீட்டா வந்து ரிடக்ஷன் ஃபார்மில் அப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு ரிடக்ஷன் ஃபார்மில் ஞாபகம் இருக்கா, 0 to π/2 எய்தர் சைன் பவர் ஆர் காஸ் பவர் ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுவோம்.
இங்கே நியூஸ் பவர் n இருக்கு இல்லையா, அதில் 1 ரெடியூஸ் பண்ணிங்கன்னா n மைனஸ் 1 பை n இன்ட்டு நியூமினேட்டர் டினாமினேட்டரில் ரெண்டு ரெண்டாக ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரணும். இங்கே 1ல் மைனஸ் 2னா n மைனஸ் 3 பை இதில் 2 போச்சுன்னா n மைனஸ் 2 எக்ஸெட்ரா. இங்கே வரும்போது 2 பை 3 இன்ட்டு 1ன்னு வந்து முடியும். ஓகே, அதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே இருக்கிற டேர்ம்ஸில் ஆஸ் இட் இஸ் நான் அப்படியே எழுதிக்கிறேன். 2n factorial into 2 divided by 2 power n into n factorial the whole square. இந்த இன்டெக்ரலோட சேர்த்து தான் இந்த வேல்யூ. இப்போ இங்கே என்ன இருக்குது, 2n + 1 இருக்குது. அதில் ஒன்று கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள். 2n + 1ல் மைனஸ் 1னா 2n. ஸோ 2n divided by 2n + 1. இப்போ இதிலேருந்து 2 குறைங்க, 2n minus 2 divided by இதிலேருந்து 2 குறைச்சிங்கன்னா -2 போட்டிங்கன்னா +1 -2னா -1 வரும். 2n minus 1 எக்ஸெட்ரா. இது 2nன்றது வந்து ஈவன் நம்பர் தானே. ஈவன் நம்பரில் 2 2 குறைக்கும் பொழுது கடைசியில் இங்கே 4 வந்திருக்கும், இங்கே 2 வந்திருக்கும். இது ஆட் நம்பர். 2n + 1னா ஆட் நம்பர். கழிச்சுட்டே வரும் அப்படின்னா கடைசியில் 1 இருக்கும், அதுக்கு முந்தின ஆட் நம்பர் வந்து 3ன்னு இருக்கும். ஸோ 2 பை 3 இன்ட்டு 1ன்னு முடிகிறது. ஓகே, ரைட். இப்போ இங்கே பாருங்கள், 2n + 1 இதை விட 2n + 1 தான் பெருசு. 2n + 1க்கு அடுத்த நம்பர் என்ன வந்திருக்கணும், பெருசுலேருந்து சின்னது எழுதிட்டே வரணும். இங்கே 2n வந்திருக்கணும். 2nக்கு அடுத்த நம்பர் 2n - 1, அதுக்கு அடுத்த நம்பர் 2n - 2 எக்ஸெட்ரா. இங்கே 3, அதுக்கப்புறம் 2 இருக்கணும், இங்கே 1 இருக்கணும். அப்போ இந்த மிஸ் ஆகிற டேர்மை நம்ம மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ தான் ஃபேக்டோரியலாக எழுத முடியும். அப்போது இங்கே டினாமினேட்டரில் இங்கே 2n நான் மல்டிபிள் பண்ணுறேன்னா இங்கே ஏற்கனவே ஒரு 2n பண்ண போகிறேன். ஏற்கனவே ஒரு 2n இருக்கு இல்லையா, அப்போ 2n the whole square. அதே போல் 2n - 1 இருக்குது, அதுக்கு அடுத்த டேர்ம் 2n - 2. ஏற்கனவே இங்கே 2n - 2 இருக்குது, அதுவும் the whole square. இங்கே 3க்கு முன்னாடி 4 வந்திருக்கணும், 4 by 4. 4 by 4 பண்ணும்போது இது 4 ஸ்கொயர் ஆகும். இங்கே 2 மிஸ் ஆகுது, இங்கே 2 எழுதும்போது 2 by 2, அப்போ 2 ஸ்கொயர் வரப்போகுது. ஸோ இப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது -1 to 1 Pn of x dx equal to 2n factorial into 2 divided by 2 power n into n factorial the whole square. இந்த டினாமினேட்டரில் மிஸ் ஆகிற டேர்மில் நான் எழுதுகிறேன். ஓகே, ஸோ ஏற்கனவே இருக்கிறது 2n + 1, மிஸ் ஆகிறது 2n இன்ட்டு ஏற்கனவே இருக்கிறது 2n - 1, இப்போ மிஸ் ஆகிறது 2n - 2 எக்ஸெட்ரா. 3க்கு முன்னாடி நமக்கு 4 வரணும். ஏற்கனவே அங்கே இருக்குதுன்னு பார்த்தா 3, அப்புறம் 2 மிஸ் ஆகுது. ஏற்கனவே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகே, இப்போ இந்த மிஸ் ஆகிற டேர்ம்லாம் பாருங்களேன், டினாமினேட்டரில் மட்டும் எழுத முடியாது, நியூமினேட்டரில் எழுதணும். அப்போ இந்த 2n எழுதியிருக்கும், 2n - 2 இருக்கும். அப்போ நியூமினேட்டரில் இருக்கிற டேர்ம்லாம் 2 வாட்டி வந்திருக்கு. அப்போ இந்த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா நியூமினேட்டரை? சிம்பிளாக அப்படியே எழுதிக்கலாம். அப்போ 2n இன்ட்டு 2n - 2 எக்ஸெட்ரா 4 இன்ட்டு 2 the whole square. ஓகே, இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இது எல்லாமே ஈவன் டேர்ம்ஸ் மட்டும் இருக்க பாருங்கள். இதில் ஆட் மிஸ் ஆகுது. எல்லாத்துலேயும் 2 2னா மல்டிபிள் ஆஃப் 2 இருக்குது, அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். 2n factorial into 2 divided by 2 power n into n factorial the whole square. இதிலிருந்து நான் 2 வெளியே எடுக்கிறேன். இதில் ஒரு 2, இதில் ஒரு 2 எக்ஸெட்ரா. அப்போ மொத்தம் எத்தனை 2 இருக்கும் பாருங்கள், 2n. 2nல் பாதி வந்து n டேர்ம்ஸ் இருக்கும். அப்போ இதில் n ஈவன் டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ 2 power n நம்ம வெளியே எடுக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா n இன்ட்டு n - 1 இன்ட்டு எக்ஸெட்ரா 2 இன்ட்டு 1. இது மொத்தத்துக்கும் சேர்த்து the whole square இருக்குது. டிவைடட் பை டினாமினேட்டர் எப்படி எழுதலாம் பாருங்கள், எல்லா டேர்மும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 எக்ஸெட்ரா 2n + 1. அப்போ டினாமினேட்டர் 2n + 1 ஃபேக்டோரியல் நம்ம எழுதலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், 2n factorial into 2 divided by 2 power n into n factorial the whole square. இது 2 power n இன்ட்டு இங்கே பாருங்கள் 1 இன்ட்டு 2 இன்ட்டு அப் டு எக்ஸெட்ரா n டேர்ம் எல்லாமே இருக்கிறதுனால இது n factorial the whole square இருக்குது. இந்த டினாமினேட்டர் 2n + 1 ஃபேக்டோரியல் இருக்குது இல்லையா, இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2n + 1 இன்ட்டு 2n factorial.
இங்கே நாம் என்ன அந்த ரெக்ரெஷன் ரிலேஷன் நமக்கு n+1 ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எழுதுவோம்னா n+1 இதில் ஒன்று கழிச்சிட்டு அதுக்கு தான் ஃபேக்டோரியல் வரணும். இந்த ரிசல்ட்டை தான் இங்கே டினாமினேட்டரில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ப்ராடக்ட்டில் பாருங்கள், இது ரெண்டு சேம் டேர்ம் இருக்குது இல்லையா, 2n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிறது 2 divided by 2n plus 1. So integral minus 1 to 1 Pn of x square dx ஓட ஆன்சர் இதுதான். Hence proved. இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.